இவ்வளோ நாள் போராட்டத்துக்கு அப்புறம் என் பொண்ணுக்கு உண்டான ஒரு நியாயம் கிடைச்ச மாதிரி ஒரு இது இருக்குது. ஆனாலும் இதே தாமதம். இந்த பொதுமக்கள், இந்த ஊடகங்கள், இவங்களுடைய போராட்டம், எங்களுடைய போராட்டம் எல்லாம் சேர்ந்து இவ்வளோ காலதாமதமாகித்தான் இந்த அம்மாவுக்கான தண்டனை கிடைச்சிருக்கு. அது உச்சகட்ட தண்டனையாக இருக்கணும். இது சாதாரண உள்ளே போயிருக்காங்க, ஆனால் உச்சகட்ட தண்டனையாக அவங்களுக்கு கிடைக்கணும். இது இந்த மறுபடி இந்த மாதிரி எந்த பெண்ணுக்குமே நடக்கக்கூடாது, எந்த தாய்மார்களுக்கும் நடக்கக்கூடாது. காவல்துறை, நீதித்துறை, இந்த அரசு எல்லாம் துரிதமாக செயல்பட்டு இப்படி காலதாமதம் இவ்வளோ நாள் எடுத்துக்காத மாதிரி இதையுமே கொஞ்சம் குறுகிய காலத்திலேயே அவங்களுக்கு தக்க தண்டனை கொடுங்க. அதுக்காக எங்களுடைய ஊடக நண்பர்களுடைய உறுதுணை, மக்களுடைய உறுதுணையோடு நான் கடைசி வரைக்கும் போராடுவேன். தக்க தண்டனை கொடுங்க, உச்சபட்ச தண்டனை கொடுங்க. இனிமேல் எந்த தாய்க்குமோ எந்த குழந்தைக்குமே இந்த ஒரு சூழல் வரக்கூடாது. ஏன்னா பிள்ளையை இழந்தவங்களுக்கு இருக்கிறது வரைக்கும் தீராது. அதனால தயவு செஞ்சு சீக்கிரமாக அவங்களுக்கு உண்டான உச்சபட்ச தண்டனை கொடுங்க. இப்படி காலதாமதப்படுத்தாதீங்க. இன்னைக்கு இவ்வளோ லேட் ஆகிட்டா அந்த அம்மாவை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறீங்க. இருந்தாலும் இன்னும் சீக்கிரமாக அதுக்கு உண்டான தண்டனையை துரிதப்படுத்துங்க. அது வரைக்கும் எல்லா ஊடக நண்பர்களுக்கும் சரி, மக்களுக்கும் சரி, இந்த காவல்துறைக்கும் சரி, நீதித்துறைக்கும் சரி, இந்த அரசுக்கும் சரி, எல்லாத்துக்கும் நான் வேண்டுதல் வச்சுக்கிறேன். உங்களுடைய ஒத்துழைப்பும் வேணும். அவங்களுக்கு தக்க தண்டனை நீங்கள்லாம் சேர்ந்து தான் வாங்கி தர முடியும். ஏன்னா நாங்கள் தோண்டு போய் நிற்கிறோம். எங்களுக்கு நீங்கள்லாம் தான் ஆதரவு. உங்கள் வீட்டு பொண்ணாக நினச்சி நினைக்கிறீங்க, அது எனக்கு தெரியுது. அந்த பொண்ணைக்கு உண்டான நீதி நீங்கள் சீக்கிரமாக வாங்கி தருவீங்க நான் நம்புகிறேன். என் மகள் ரிதன்யா தற்கொலை வழக்கில் இருவர் கைது செய்யப்பட்ட நிலையில் 6 நாட்கள் பலகட்ட போராட்டங்களுக்கு பிறகு இன்று அவளுடைய மாமியார் கைது செய்யப்பட்டதற்கும் அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். முதலில் இன்னும் என்னுடைய மகள் இறந்ததற்குண்டான விசாரணைகள் தொய்வாக நடப்பதாக எனக்கு வருத்தமடைகிறேன். இந்த விசாரணை நடந்து அனைத்து என் மகளுக்கு நீதி கிடைக்கும் வரை என்னுடைய போராட்டம் தொடரும் என்று இதன் மூலம் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என் மகளுக்கு நீதி கிடைக்கும் வரை என் போராட்டம் கைவிட மாட்டேன். என் மகளுக்கு நீதி கிடைத்து அவளுக்கு உச்சபட்ச தண்டனை கிடைக்க அனைத்து நல்லுள்ளங்களும் இதற்கு உதவி செய்யுமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.